வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3இல் 34 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. f of x என்ற பல்லுறுப்புக்கோவையை g of x ஆல் வகுக்க கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க. நம்ம என்ன இது பண்ண போகிறோம்? ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. வகுத்து ஈவு மீதியை கண்டுபிடிக்க போகிறோம். ஈவு மீதியை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நீள் வகுத்தல் முறை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா தொகுமுறை வகுத்தல் பயன்படுத்தலாம். நம்ம அங்கே நீள் வகுத்தல் முறையை பயன்படுத்துவோம். பாருங்க, முதல் இது பாருங்க, எதை கொண்டு வகுக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிருமா? 8x3 மைனஸ் 6x² பிளஸ் 15x மைனஸ் 7 இதை வகுக்கணும் இல்லையா? எதை கொண்டு வகுக்கணும்? ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, 2x பிளஸ் 1 கொண்டு வகுக்கணும். இந்த வகுத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நமக்கு 10ஆம் வகுப்புல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த அடுக்குகள்லாம் இறங்க வசதி இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அடுக்கு 3, அடுக்கு 2, அடுக்கு 1 மாறிலி கரெக்டா இருக்கு. ஈஸியா இருக்கும் பாருங்க. எப்படி வகுத்தல் ஆரம்பிக்கும்னா, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 8x3 முதல் உறுப்பு. இங்க என்ன இருக்கு பாருங்க, 2x வகுக்கணும். வகுத்து என்ன வருது பாருங்க, ஓ 2 2, 4 2 8. அப்ப இந்த இடத்துல 4 வந்துடும். எக்ஸ் பாருங்க, x3 x1. அடிமான சமமா இருந்து வகுத்தல் இருந்துச்சுன்னா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இங்க 3 இங்க 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? 2 வரும். அதாவது ஃபார்முலா என்னன்னா a⁻m பை a⁻n அப்படின்னா a⁻m மைனஸ் n. அடிமான சமமா இருந்து வகுத்தல் இருந்தா அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். அதாவது பண்ணி பாருங்க, எக்ஸ் போட்டுக்கிட்டு அடுக்குகளை மைனஸ் பண்ணி எழுதியாச்சு. இது எங்க எழுதணும்? இங்க மேல எழுதணும், 4x². இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 4x² வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுதணும். பாருங்க, எதை பெருக்க போறோம்? 4x² வகுத்தி இருக்கு பாருங்க, 2x பிளஸ் 1 பெருக்கலாமா? ஈக்குவல் டு 4 2 8. x² எக்ஸையும் பெருக்குனா x3 பெருக்கும் போது அடுக்குகளை கூட்டணும். பாருங்க, எக்ஸ் போட்டாச்சு, 2 1 கூட்டா 3. சரியா? 4x² 1 பெருக்குனா 4x². இதை எடுத்து எங்க எழுதுனா உள்ள எழுதணும். பாருங்க, 8x3 பிளஸ் 4x². சரியா? இப்ப குறிய மாத்தணும். பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். இப்ப பாருங்க, எது கேன்சல் ஆகும்? பிளஸ் 8x3 மைனஸ் 8x3 கேன்சல் ஆயிரும். இங்க பாருங்க, மைனஸ் 6x² மைனஸ் 4x ஒரே குறி கூட்டணும். கூட்டம் என்ன வரும்? 10. என்ன 10? மைனஸ் 10x². அடுத்த ஒரு உறுப்பை கீழே இறக்கிடுங்க, பிளஸ் 15x. சரியா? இப்ப எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். வேணா இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2. இப்ப மூணாவது நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்ன செய்ய போறோம்? இந்த முதல் உறுப்பு மைனஸ் 10x² எதை கொண்டு வகுக்கணும்? இந்த முதல் உறுப்பு 2x கொண்டு வகுக்கணும். ஓ 2 2, ஐ 2 10. என்ன 5? மைனஸ் 5. பாருங்க, வகுத்தல் இருக்கு, அடிமாசம் அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, 2 இருக்கு, இங்க 1. 2 மைனஸ் 1 1. அப்ப x⁻1 மைனஸ் 5 x⁻1. எக்ஸ் அடுக்கு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப என்ன செய்யணும்? நம்ம கடைசியா சேர்த்த மைனஸ் 5x வகுத்தியும் பெருகி உள்ள எழுதணும். 2x பிளஸ் 1. இப்ப பாருங்க, பெருக்கலாமா? பிளஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ், ஐ 2 10. எக்ஸையும் பெருக்குனா x². பெருக்கிறோம், அப்ப அடுக்குகளை கூட்டிடலாம். 1 பிளஸ் 1 2. சரியா? பிளஸையும் மைனஸையும் பெருனா மைனஸ், 5x 1 5x தான். எங்க எழுதணும்? உள்ள எழுதணும். பாருங்க, மைனஸ் 10x² மைனஸ் 5x. இங்க என்ன வரும்? மைனஸ் மைனஸ்னா பிளஸா மாறிடும். இங்க மைனஸ் இருக்கு, பிளஸா மாறிடும். இப்ப பாருங்க, மைனஸ் 10x² நம்ம மாத்தனக்குரிய தான் பார்க்கணும். பிளஸ் 10x² கேன்சல். 15x பிளஸ் 5x கூட்டினா என்ன வரும்? 20x. அடுத்து கீழே இறக்கிடுவோமா? என்ன இருக்கு? மைனஸ் 7. இப்பயும் பாருங்க, எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்க போறோம். 5வது ஸ்டெப் பாருங்க, என்ன இருக்கு? இங்க முதல் உறுப்பு 20x எதை கொண்டு வகுக்கணும்? 2x கொண்டு வகுக்கணும். கேன்சல் பண்ணுமா? எக்ஸ் கேன்சல். ஓ 2 2, 5 2 20. அப்ப என்ன வந்திருக்கு? 10. என்ன 10? பிளஸ் 10. இங்க மேல 10 போடணும், 10. சரியா? இப்போ எதையும் பெருக்கணும். நம்ம கடைசியா சேர்த்த 10ஐயும் இந்த வகுத்தியும் பெருக்கி உள்ள எழுத போறோம். எழுதலாமா? பாருங்க, 10ஐயும் வகுத்தி என்ன இருக்கு? 2x பிளஸ் 1 பெருக்குங்க. 5 2 20x 10 10. இதை எங்க எழுதணும்? நம்ம இங்க உள்ள எழுதணும். பாருங்க, 20x பிளஸ் 10.
சரியா? குறிய மாத்துங்க. ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ். இப்போ பாருங்க ப்ளஸ் 20x மைனஸ் 20x நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும். -7 -10 நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும். ஒரே குறி கூட்டினா என்ன வரும்? 17. என்ன 17? -17. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சது. இப்போ பாருங்க நமக்கு ஈவு என்னது? இதுதான் ஈவு. என்ன? 4x² - 5x + 10 எழுதிக்கலாமா? therefore ஈவு ஈவு என்னன்னா 4x² - 5x + 10. மீதி என்ன அப்படின்னா -17. முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க இருங்க, ரெண்டாவது இதை நான் எடுக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது f(x) எதை கொண்டு வகுக்கணும்? x² + x + 1 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? முதல்ல பாருங்க, எடுத்து எழுதுவோம். x⁴ - 3 x⁴ + 5x². இந்த இடத்துல பாருங்க ஒரு உறுப்பை காணும். எந்த உறுப்பை காணும்? x⁴ இருக்கு, x⁴ x². x உறுப்பை காணும். அப்போ அது உள்ள நம்ம சேர்த்தாதான் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 0x x உறுப்பு இல்லை, அதனால எப்படி சேர்த்துக்கிட்டோம்? 0x சேர்த்துக்கிட்டோம். இந்த -7 அப்படியே வந்துடும். சரியா? இதை நம்ம வகுக்க போறோம். எதை கொண்டு? இங்க இருக்கு பாருங்க, g(x) x² + x + 1. கடைசியில கணக்கு பார்த்தோம் இல்லையா? இந்த 1வது பார்த்தா அதே மாதிரி தான். சரியா? இப்போ பாருங்க, இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுக்கணும். என்ன இருக்கு? அதான் முதல் ஸ்டெப்பு. x⁴ x² கொண்டு வகுக்க போறோம். அப்போ பாருங்க, அடிமான சமமா இருக்கு, வகுத்தல இருக்கு. அப்போ அடிமானத்தை அப்படி எழுது, அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 4 2 கழிச்சா 2. அப்போ x². எங்க எழுதணும்? இங்க ஈவுல எழுதணும் x². சரியா? இப்போ நம்ம என்ன சேர்த்துருக்கோம்? x² இருக்கா? அப்போ இந்த x²யும் வகுத்தியும் பெருக்கணும். x² + x + 1 பெருக்குங்க. பெருக்கும்போது என்ன செய்யணும்? அடுக்குகளை கூட்டணும். x அப்படியே போட்டுக்கிட்டு 2 2 கூட்டினா 4. சரியா? x² x² பெருனா x⁴. இந்த இடத்துல என்ன இருக்கு? அடுக்கு 1. பாருங்க x² x பெருக்குனா x⁴ அடுக்குகளை கூட்டணும். 2 1 கூட்டினா 3 ப்ளஸ் x² 1 பெருக்குனா x² தான். இதை எங்க எழுதணும் பாருங்க? உள்ள எழுதணும். உள்ள எழுதலாமா? x⁴ + x⁴ + x². குறிய மாத்துங்க. ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ். ப்ளஸ் x⁴ -x⁴ கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, ரெண்டு ஒரே குறி. -3x⁴ -1. இதுக்கு முன்னாடி எது மேல 1 இருக்கிறது. என்ன 1? -1. இப்போ ஒரே குணம் கூட்டுவோம். கூட்டினா என்ன வரும்? -4x⁴. இங்க பாருங்க, 5x² - 1x². வேற குறி. 5ல 1 கழிச்சா 4. என்ன 4? +4x². பெரிய நம்பர் பிளஸ் தானே, அதனால பிளஸ். இதை அப்படியே கீழே இறக்குங்க. என்ன இருக்கு பாருங்க? +0x. இப்போ எப்பயும் போல ஆரம்பிக்கலாமா? இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுத்துருவோம். மூணாவது பாருங்க, மூணாவது ஸ்டெப்பு. -4x⁴ இருக்கு, x² கொண்டு வகுக்க போறோம். -4 அப்படியே வந்தோம். இப்போ பாருங்க, வகுத்தல் இருக்க அடுக்குகளை மைனஸ் பண்ணணும். 3ல 2 கழிச்சா 1. x⁴ 1. இதை எங்க எழுதணும்? ஈவில் எழுத பாருங்க. -4x⁴ 1 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இப்போ என்ன செய்யணும்? நாலாவது ஸ்டெப்ல என்ன செய்வோம்? நம்ம கடைசியா சேர்த்த -4x எதை பெருக்கணும்? வகுத்தியை பெருக்கணும். x² + x + 1 பெருக்கி உள்ள எழுதணும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு -4 அப்படியே வந்துடும். x-ஐயும் x² பெருக்கினா x⁴ அடுக்குகளை கூட்டணும். அதுக்கு +ஐ மைனஸ் பண்ணா -4 அப்படியே வந்துடும். x-ஐயும் x-ஐயும் பெருக்கினா x². +ஐ மைனஸ் பண்ணா மைனஸ் 4x-ஐ 1 பெருக்கினா 4x. சரியா? இப்போ இதை எங்க எழுதணும்? உள்ள எழுதணும். எழுதலாமா? -4x⁴ -4x² -4x. குறிய மாத்துங்க. மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். எது கேன்சல் ஆகும்? இது கேன்சல் ஆயிரும் பாருங்க. +4x⁴ -4x⁴ கேன்சல் ஆயிரும். நம்ம மாத்தின குறியை தான் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க, +4x² +4x ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 8 + 8x². +4x + 0x என்ன வரும்? 4x வரும். கடைசியில் இதை கீழே இறக்கிடுவோம். கீழே இறக்கிடுவோமா? என்ன இருக்கு? -7 நம்ம கீழே இறக்கிட்டோம். இப்போ எப்பயும் போல இந்த முதல் உறுப்பை கொண்டு வகுங்க. அஞ்சாவது பாருங்க, அஞ்சாவது ஸ்டெப்பு. 8x² இருக்கு. எதை கொண்டு வகுக்க போறோம்? x². x² x கேன்சல் ஆயிரும். 8 மட்டும் வரும். என்ன 8? +8 மேலே சேர்த்துருங்க. +8. இப்போ என்ன செய்யணும்? லாஸ்ட் ஸ்டெப்பு.
நம்ம இங்கே சேர்த்த 8 எதை கொண்டு பெருக்கணும், இந்த வகுத்தியை கொண்டு பெருக்கி எழுதணும். 8 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 பெருக்குவோமா, ஈக்குவல் டு பாருங்க 8 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா 8 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 எக்ஸை பெருக்குனா 8 எக்ஸு ப்ளஸ் 8 1 பெருக்குனா 8 ஒரு 8 8. இது எங்கே எழுதணும், உள்ளே எழுதணும் பாருங்க. 8 எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன வருது, ப்ளஸ் 8 எக்ஸு ப்ளஸ் 8. சரியா, இப்போ பாருங்க குறிய மாற்றுமா, ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ், ப்ளஸ் இருக்கு மைனஸ். எது கேன்சல் ஆகும், ப்ளஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்க 4 எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் வேற வேற குறி. அப்போ 8ல் 4 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 4 எக்ஸு மைனஸ் 7 மைனஸ் 8 ஒரே குறி, கூட்டணும். கூட்டம் என்ன வரும், 8 கூட 15. என்ன 15, மைனஸ் 15. வகுத்தல தொடர முடியாது. ஏன்னா இங்கே என்ன இருக்கு, எக்ஸின் அடுக்கு 1 இருக்கு, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சுது. அப்போ இதான் என்னது, ஈவு, இதான் மீதி. எடுத்து எழுதிடுமா. தேர்ஃபோர் எது வந்து நமக்கு ஈவு, ஈவு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 8. இதான் ஈவு. மீதி பாருங்க, எது நமக்கு மீதி, மைனஸ் 4x மைனஸ் 15. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.